ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம தட ரிப்போர்ட்ஸ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க நம்ம சியான் விக்ரமோட 61st ஃபிலிம் தங்கலான் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ரஞ்சித். இந்த படத்துல விக்ரம், பசுபதி, மாளவிகா மோகனன் அண்ட் பார்வதின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். ரஞ்சித்தோட படங்கள் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டா செமையா தான் இருக்கும். ஸோ இவரு விக்ரமோட சேர்ந்து படம் பண்றாருன்னு வரும்போது மக்கள்கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தங்கலானோட விஷுவல்ஸ் அண்ட் கதை ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால நடக்கிற மாதிரி காமிச்சதே செமையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா ஃபிலிம் அண்ட் இதில் அதிகமாக காலனைசேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் மெயின் தீமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கேஜிஎஃப்ல வர மாதிரி கோலாரில் இருக்கிற கோல்டு மைனில் வேலை பார்க்குற ஒரு அப்ரஸ்டு கம்யூனிட்டியோட கதை தான் இது. பிரிட்டிஷோட எக்ஸ்ப்ளரேஷனில் கண்டுபிடிக்கப்படுற இந்த கோலார் தங்க சுரங்கத்துக்கு வராரு கிளெமெண்ட். அங்கே இருக்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியோட லீடராக இருக்காரு தங்கலான். தன்னோட பேர் பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் பதிக்கப்படணும்னு கிளெமெண்ட் யோசிக்கிறாரு. அப்போதான் இந்த தங்க சுரங்கத்தை தோன்றதுக்கு தங்கலானோட ஹெல்ப்பை கேட்குறாரு. இந்த சுரங்கத்தை தோண்டினா இதில் ஒரு ஷேர் இந்த ட்ரைபல் மக்களுக்கு வரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு கிளெமெண்ட். இதில் வேலை பார்க்குறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸை சந்திக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதையே. இதை தவிர இங்கிலீஷோட ரூல்ஸ், அதுக்கப்புறம் ஜாதி சண்டை பிரிவெல்லாம் தாண்டி இவங்க இன்னொரு பெரிய ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாயாவி இருக்காங்க. அவங்க தான் ஆர்த்தியாக நடிச்சிருக்க மாளவிகா மோகனன். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் தன்னோட மக்களோட வாழ்க்கையை காக்கவும் தான் தங்கலானா இருக்க விக்ரம் போராடிட்டு வராரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக கேரக்டர்ஸுக்கு நல்ல டீட்டெயிலிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு கேரக்டர்ஸோட நம்மளால் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. என்னதான் ஒரு சில இடத்துல பேசிங் ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு போனோம்னா அந்த மக்களோட ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியில் வர்றது அண்ட் கிளைமேக்ஸில் இருக்கிற சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு டைரக்டர். என்னதான் இந்த படத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது அட்வென்ச்சர் ட்ராமாவாக இருந்தாலும் நம்மளோட ஹிஸ்ட்ரியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. விக்ரம் தான் தங்கலானா நடிச்சிருக்காரு. ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர்னு வந்தால் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த படத்துலையும் அப்படி தான் நடிச்சிருக்காரு. ஒரு ட்ரைபல் லீடராக அவரோட மக்களை காப்பாற்றுற ஒரு ப்ரொடெக்டராக நல்லாவே பண்ணியிருக்காரு. இவரோட ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எமோஷ்னல் ஜேர்னின்னு எல்லாமே நமக்கு ஒரு லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷனை ஆடியன்ஸுக்கு கொடுக்குதுன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இவரோட சினிமாட்டிக் ஜேர்னியில் கண்டிப்பாக இந்த படம் பேச வேண்டிய படம் கூட சொல்லலாம். பார்வதி தான் கங்காமாவாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக அவங்களோட பிளேஸில் ரொம்ப ஃபர்மாக மக்கள் முன்னாடி நிற்கிறது நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிஸ்டிக்கல் டச்சை கொடுக்குறதே ஆர்த்தியாக நடிச்சிருக்க மாளவிகா மோகனன் தான். இவங்க இந்த படத்தில் சாமியாராக வர்றது இந்த கதைக்கு ஒரு மிஸ்டிக்கல் டெக்ஸ்சரை கொடுக்குறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசராக ஜிவி பிரகாஷ் இருக்காரு. இவரோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு செம்மையாக செட் ஆயிருக்கு. அண்ட் மியூசிக் உண்மையாகவே டாப் நாட்ச்ன்னு தான் சொல்லணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது கிஷோர் குமாரோட சினிமாட்டோகிராஃபி அந்த பீரியடை நம்மளோட கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட செட் ஒர்க்கை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து அந்த பீரியடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செல்வா ஆர்கேயோட எடிட்டிங் ஷார்ப்பாக கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செம்மையாக இருக்குது. ஒரு இம்பேக்டான இம்ப்ரெசிவான ஹிஸ்டாரிக்கல் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.